கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கரமான நியூஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதாவது கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள பொறுத்தளவுக்கு பூஜா ஹெக்டே பண்ணியிருந்தாங்கல்ல ஒரு கேமியோ சாங். அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா வரப்போதாமா. அந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சாங்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சாங்க தான் பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட ஃபைனல் ஷெட்யூலாவே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சாங் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங்கே என்டையர் ஷூட்டிங்கே கம்ப்ளீட் ஆயிருச்சு. தென் வந்து இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோசியல் மீடியா விட்டு வெளிய போறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பயங்கர இம்பாக்ட் கிளப்பிட்டு இருக்கு எனக்கு. பயங்கர ஒரு பிரஷர் குடுத்துட்டுருக்கு. அதனால இந்த படத்தோட ஃபுல் ஃபோகஸ்டா இருக்க போறேன் நானு. அதுவரைக்கும் யாருக்கும் எந்த அப்டேட்டும் குடுக்க மாட்றேன். படத்தோட ப்ரமோஷன்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப தான் நான் உள்ள வருவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதே நிலைமையில இப்ப பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் தலைவர் இவங்க 2 பேத்துக்குமான ஒரு கிளாஷ் அப்படின்றது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதுல என்ன ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாரி தனுஷ் பேசியிருக்காரு தலைவர்ட்ட. பேசி பார்த்தீங்கன்னா, சைன் வாங்கிட்டாராமா கான்ட்ராக்ட்ல. அதுக்கப்புறமா அந்த படத்துல வந்து தலைவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லா லீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்த ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு தெரியல. டான் பிக்சர்ஸ் அண்ட் ஒண்டர் பார் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தலைவர் நடிக்கலான்ட்டு இருந்தாரு. அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட்லாம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, டேட் வாங்கி வச்சிருந்தாராமா தனுஷ். இந்த படத்த வந்து நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்ற மாரி. பட் என்ன ரீசன்னால அந்த படத்துலருந்து தலைவர் வெளிய வந்தாரு அப்படின்னு தெரியல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் அவர்கள் செம்மையான ஒரு கடுப்புல இருக்காரு அப்படின்ற மாரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, கூலி படத்த வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்றாங்க கைஸ். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ.